Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. எந்த பகுதிகளில் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டுள்ளன பார்க்கலாம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்துள்ளது. கர்நாடகா, கிருஷ்ணகிரி, ஹொசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கன அடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக அருவியில் குளிக்கவும் படகு சவாரி செய்யவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் 109.33 அடியாக உயர்ந்தது. தற்போது அணைக்கு வினாடிக்கு 9683 கன அடியாக உள்ள நிலையில் 69 நாட்களுக்கு பிறகு நீர்மட்டம் 109.33 அடியை கடந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மழை காரணமாக கெலவரப்பள்ளி அணை, கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் அதிகரித்திருப்பதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேஆர்பி அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிலவரம் குறித்து கேட்டறிந்தனர். தொடர் மழையின் காரணமாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அக்ரஹாரம் பாரதியார் தெருவில் தாழ்வான பகுதிகளில் இருந்த 10 வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சாக்கடை கால்வாயை தூர்வாராததே இதற்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். அதேபோல காவேரி RS ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் திருமானூரில் தொடர் மழையால் சுமார் 300 ஏக்கர் எள் வயலில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த எள் பயிர்கள் மழையால் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளம் கிராமத்தில் பெய்த கனமழையால் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்தார். விபத்தில் 10 வயது சிறுவன் உட்பட 2 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் பழைய கட்டடங்கள் இடிந்து விடும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். கனமழை காரணமாக குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. எனினும் அருவிக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.